இன்றைக்கி ஆனால் 2வது புறமா வந்துருச்சு. சௌந்தர்யா வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாமே சேஃப் கேம் விளாட்றாங்க. அவங்கெல்லாம் கேமே விளாடலை, சும்மா உட்காந்து மிச்சர் சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து சொன்னாங்க. உடனே வெளியே பார்த்தீங்களா மக்கள் வந்து எப்படி கை தட்டுறாங்க அப்படின்னு. சவுண்டுக்கு மட்டும் தாங்க மக்கள் சப்போர்ட் இருக்குது. சவுண்டு மட்டும் தான் அந்த கேமை விளாட்றாங்க. மற்ற பூரா உள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறான், சேஃப் கேம் தான் விளையாடுறான். அதான் விஜய் சேதுபதி கேட்குறாரு, 7 சீசனுக்கும் 8வது சீசனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முத்துக்குமார் இருந்துருச்சு, 7 சீசன்களையும் போட்டியாளர் இருந்தார்கள், இந்த சீசன் மட்டும்தான் அதாவது புனிதர்கள் இருக்கிறார்கள். ஆஹா ஆஹா ஆஹா, என்ன தத்துவம்! பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும்தான் நீங்கள் நிரூபிக்கிறீங்க ஒழிஞ்சு பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளர் சொல்லி முத்துக்குமார் நீங்கள் நிரூபிக்க மாட்டீங்களே. அது என்ன 7 சீசனுக்கு 8வது வித்தியாசம் என்னென்னா அதை சொல்லி அப்படின்னா பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி 7 சீசன்களையும் போட்டியாளர் இருந்தால் இந்த சீசன்கள் புனிதராக இருந்தார்கள். அப்போ நீ என்ன புனிதரா? நீ மட்டும் என்ன அறுத்து தள்ளிட்ட? நீ யார்கிட்ட போய் ஒழுங்காக சண்டை போட்டிருக்க சொல்லு அப்படின்னு தான் கேட்கணும். ஒன்றும் பண்ணாமல் அந்த வீட்டில் சும்மா இருக்கல முத்துக்குமரன் ஒரு ஆள் அவர் சொல்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சவுண்டு எழுந்திரிச்சு வேறு லெவலில் சொன்னாங்க. இங்கே இந்த சீசனில் வந்தவங்க மட்டும்தான் சேஃப் கேம் விளையாடுறாங்க. எவனுமே வந்து கேமே ஆடலை. அப்படியே வந்து சும்மா இவங்கள சொன்னால் இப்படி ஆயிரும், அவங்கள சொன்னால் அப்படி ஆயிரும், இதை நம்ம கேட்க வேணாம் அப்படின்னு அந்த ஒரு சேஃப் கேம் இருக்கு இல்லையா, அந்த சேஃப் கேம் விளாட்றாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. மக்கள் பூரா ஆரவாரமாக கை தட்டுறாங்க. இதில் ஜேக்லின் எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் எங்கள் சீசனாக நாங்களே எதுக்கு சார் புகழணும், ஐயோயோ எனக்கு வெக்கமாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. முடியலை, இதாவது பரவாயில்ல. அதுக்கப்புறம் சிவகுமார் இருந்துருச்சு, இவங்கெல்லாம் 1000 பாத்திரம் கழுவி இருந்தால் நான் 100 பாத்திரம் கழுவி விட்டேனா அப்படின்னு. அது ஏதோ பெருசாக இது மாதிரி சொல்லி ஏதோ யோசிச்சு சிந்தனை பண்ணி சொல்கிறாங்க. சமையல்கார மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டே சிவகுமார். இன்றைக்கி லைவில் ஃபுல்லாக பாத்திரம் கழுவுறாரு, அந்த பாத்திரத்தையே கழுவிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாரு. எச்சை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்களை கதாபாத்திரத்தை பண்ண சொன்னால் பாத்திரம் கழுவிட்டுருக்கீங்களேடா, என்னையெல்லாம் என்னடா பைத்தியக்காரனாக தான் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. ஆஹா, 7 சீசனை வந்து பார்த்துட்டு தான் 8வது சீசனை வந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு. சப்பா, இவங்களெல்லாம் வச்சுட்டு இந்த சீசனை ஓட்டுறதுக்குள்ளே நாக்கு தள்ளும். யாருக்கு? பிக் பாஸுக்கு. விஜய் சேதுபதி சேர்த்து தாங்கிற மாதிரி இருக்குது. நன்றி.